காலையிலே எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, எங்க அப்பாவோட குலதெய்வம் கோயிலுக்கு போணும் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஏன்னா கோவில்ல தான் வந்து காது குத்து வச்சிருந்தாங்க. நான் போறதுக்குள்ளவே பொம்மிக்கு முடியெல்லாம் எடுத்துட்டாங்க. மொட்டை அடிச்சுட்டாங்க. அவ குஷியா தான் இருந்தா. விழுந்து விழுந்து சிரிக்கிறா. "முடி எடுத்துட்டாங்களேடி, முடி இல்லன்னா, பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு ஒரே ஹாப்பியா இருந்தா அவ. அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் அபிஷேகம், பூஜை எல்லாம் பார்த்துட்டு, அங்கே எங்க பெரியம்மாக்குலாம் சாமி வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு, உடனே வெளிய வந்து காது குத்திட்டு இருந்தாங்க. "நான் அழுக போறா" அப்படின்னு வாழைப்பழத்த கையில குடுத்தா, அழுகவே இல்ல அவ. அவ அழுகுறத விட அவங்க அம்மா தான் அழுதுட்டு இருந்தாங்க. "என்னடி அழுகவே இல்ல, வலிக்கலையான்னா?" "இல்ல நான் பெருசா கம்பல் போடணும்" அப்படின்னா. எப்படியோ குழந்தைக்கு காதெல்லாம் குத்தியாச்சு நல்லபடியா. எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்த்தாச்சு. நாங்க வேற விரதம்ன்றதால நாங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியல. வெஜிடேரியன் தான். சிஸ்டர்ஸ் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு சாமி கும்பிட்டுட்டு, அங்கேருந்து வீட்டுக்கு போய் பேக்கப் அப்படின்னு பேக் பண்ணிட்டு, அங்கேருந்து சென்னை கிளம்பியாச்சு.